வணக்கம் நண்பர்களே. எவ்வளவு ஆசையாக பெட்டூனியா விதைகள் வாங்கி போட்டாலும் நாற்றுகள் மட்டும் குச்சி குச்சியாக மெலிந்து நீண்டு கொண்டே போகிறதா? பூக்களே வராமல் செடி வீணாகி விடுமோ என்று கவலையாக இருக்கிறதா? இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டுமில்லை, பல தோட்டக்கலை ஆர்வலர்களும் சந்திக்கும் ஒரு பொதுவான சவால் இது. ஆனால் கவலை வேண்டாம். இந்த வீடியோவின் முடிவில் உங்கள் பெட்டூனியா செடியை ஒரு குட்டி புதர் போல அடர்த்தியாகவும் நூற்றுக்கணக்கான பூக்களை கொடுக்கும் அளவிற்கு வலிமையாகவும் வளர்க்கும் அந்த முக்கிய ரகசியம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த ஒரு தவறை நீங்கள் சரி செய்தால் போதும், உங்கள் நாற்றுகளின் வளர்ச்சி தலைகீழாக மாறும். அது என்னவென்று தெரிந்து கொள்ள வீடியோவை இறுதி வரை பாருங்கள். சரி, முதலில் பெட்டூனியா நாற்றுகள் ஏன் இப்படி நீண்டு வளர்கின்றன என்பதை புரிந்து கொள்வோம். இதற்கு பெயர் இட்டியோலேஷன் என்று அறிவியலில் சொல்வார்கள். இது ஒரு நோய் அல்ல, மாறாக செடியின் ஒரு தற்காப்பு நடவடிக்கை. செடிகளுக்கு உயிர் வாழ மிக முக்கியமான ஒன்று சூரிய ஒளி. போதுமான வெளிச்சம் கிடைக்காத போது செடியானது, ஐயோ, நான் இருட்டில் இருக்கிறேன், எப்படியாவது வெளிச்சத்தை நோக்கி வேகமாக வளர வேண்டும் என்று நினைத்து அதன் முழு சக்தியையும் தண்டு பகுதியை நீளமாக்குவதில் செலவிடுகிறது. இலைகள், பக்க கிளைகள் போன்ற மற்ற பாகங்களை வளர்ப்பதை அது நிறுத்திவிடும். இதனால் தண்டு மெலிந்து பலவீனமாக வெளிர் பச்சை நிறத்தில் உயரமாக வளர்கிறது. சுருக்கமாகச் சொன்னால், உங்கள் செடி வெளிச்சத்தை தேடி ஒரு வர்ட்ஸ்வைஃபல்ட்ட பயணம் செய்கிறது. இந்த அடிப்படை அறிவியலை புரிந்து கொண்டால் நாம் செய்ய வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான தீர்வு என்னவென்பது உங்களுக்கே தெளிவாக புரியும். எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் போதிய வெளிச்சமின்மை. இதுதான் முதல் எதிரி. நீங்கள் உங்கள் நாற்றுக்களை ஜன்னல் ஓரத்தில் வைத்திருந்தாலும் அது போதுமானதாக இருக்காது. குறிப்பாக வளர்ந்து வரும் நாற்றுக்களுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 16 முதல் 18 மணி நேரம் பிரகாசமான நேரடியான வெளிச்சம் தேவை. நமது வீட்டின் ஜன்னல்கள் வழியாக இவ்வளவு நீண்ட நேரம் ஒளி கிடைப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. இதற்கான ஒரே தீர்வு செயற்கை விளக்குகளை பயன்படுத்துவதுதான். க்ரோ லைட்ஸ் எனப்படும் செடிகளுக்கான சிறப்பு விளக்குகள் இப்போது எளிதாக கிடைக்கின்றன. ஒரு சாதாரண LED விளக்கு கூட ஆரம்பத்தில் உதவும், ஆனால் அதன் வெளிச்சம் ஃபுல் ஸ்பெக்ட்ரம் ஆக இருப்பது அவசியம். இந்த விளக்குகள் சூரிய ஒளியைப் போலவே பல வண்ண அலைக்கற்றைகளை வெளியிடும். இது செடியின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு மிக அவசியம். வெளிச்சம் மட்டும் கொடுத்தால் போதுமா? இல்லை. அதை எப்படி, எவ்வளவு தூரத்தில், எவ்வளவு நேரம் கொடுக்க வேண்டும் என்பதில்தான் உண்மையான சூட்சமம் இருக்கிறது. விளக்குகளைப் பற்றி பேசும்போது 2 முக்கியமான விஷயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒன்று லூமென்ஸ், மற்றொன்று கெல்வின். லூமென்ஸ் என்பது விளக்கின் பிரகாசத்தை குறிக்கிறது. நாற்றுப் பருவத்தில் செடிகளுக்கு அதிக பிரகாசம் தேவை. கெல்வின் என்பது ஒளியின் வண்ண வெப்பநிலையை குறிக்கிறது. நாற்று வளர்ச்சிக்கு, குறிப்பாக தண்டு குட்டையாகவும் உறுதியாகவும் வளர கூலான் ஒளி தேவை. அதாவது 6500 கெல்வின் மதிப்புள்ள டேலைட் பல்புகள் மிகச் சிறந்தவை. இந்த ஒளி நீல நிறமாலையை அதிகமாக கொண்டிருக்கும். இது தண்டு நீள்வதை தடுத்து இலை வளர்ச்சியை ஊக்குவிக்கும். நீங்கள் கடையில் பல்பு வாங்கும்போது அதன் பேக்கேஜிங்கில் இந்த 2 மதிப்புகளையும் பார்க்கலாம். ஒரு சதுர அடிக்கு 2000 லூமென்ஸ் பிரகாசம் இருப்பது நல்லது. இந்த தொழில்நுட்ப விவரங்கள் உங்களை குழப்ப வேண்டாம். சுருக்கமாக, பிரகாசமான பகல் நேர வெளிச்சத்தை தரும் ஒரு விளக்கை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுவே உங்கள் செடியின் வளர்ச்சிக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொடுக்கும். விளக்கை வாங்கி மாட்டிவிட்டால் மட்டும் போதாது. அந்த விளக்கிற்கும் நாற்றுக்களுக்கும் இடையே உள்ள தூரம் மிக மிக முக்கியம். விளக்கை மிகவும் உயரத்தில் வைத்தால் செடி அதை நோக்கி மீண்டும் நீண்டு வளர ஆரம்பித்துவிடும். மிக அருகில் வைத்தால் வெப்பம் தாங்காமல் இலைகள் கருகிவிடும். சரியான தூரம் என்பது உங்கள் விளக்கிலிருந்து வரும் வெப்பத்தை பொறுத்தது. ஒரு எளிய சோதனை செய்யுங்கள். விளக்கை ஆன் செய்துவிட்டு உங்கள் கையை நாற்றுக்களுக்கு மேல் வையுங்கள். உங்கள் கையில் லேசான கதகதப்பை உணர்ந்தால் அதுதான் சரியான தூரம். பொதுவாக ஒரு சாதாரண LED அல்லது புளோரசன்ட் விளக்காக இருந்தால் நாற்றின் நுனியிலிருந்து 2 முதல் 4 அங்குல தூரத்தில் விளக்கு இருக்க வேண்டும். நாற்றுகள் வளர வளர நீங்கள் விளக்கின் உயரத்தையும் மெதுவாக உயர்த்திக் கொண்டே வர வேண்டும்.
இந்த தூரத்தை தினமும் கண்காணிப்பது அவசியம். இது ஒரு சிறிய விஷயமாகத் தோன்றலாம், ஆனால் இது உங்கள் நாற்றுகளின் வடிவத்தையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த காரணி. அடுத்து, எவ்வளவு நேரம் விளக்கை எரிய விட வேண்டும்? இது ஒரு விவாதிக்க முடியாத விதி. பெட்டூனியா நாற்றுகளுக்கு தினமும் 16 மணி நேரம் தொடர்ந்து வெளிச்சம் தேவை. இது அவற்றின் வளர்ச்சிக்குத் தேவையான ஒளிச்சேர்க்கையை முழுமையாகச் செய்ய உதவுகிறது. மீதமுள்ள 8 மணி நேரம் அவை ஓய்வெடுக்க வேண்டும். ஆம், செடிகளுக்கும் இரவு நேரம், அதாவது இருள் தேவை. அந்த நேரத்தில் அவை தாங்கள் சேகரித்த சக்தியை பயன்படுத்தி வளரும். ஒரு டைமர் வாங்கி உங்கள் விளக்குடன் இணைப்பது மிகவும் புத்திசாலித்தனமான செயல். தினமும் காலை 6 மணிக்கு ஆன் ஆகி இரவு 10 மணிக்கு ஆஃப் ஆகுமாறு செட் செய்துவிட்டால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படத் தேவையில்லை. தினமும் ஒரே நேரத்தில் வெளிச்சம் கிடைப்பதால் செடியின் வளர்ச்சி சீராகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த 16 மணி நேர விதியை ஒருபோதும் மீறாதீர்கள். இது உங்கள் செடிகள் குட்டையாகவும் புதர் போலவும் வளர்வதற்கான ஒரு அசைக்க முடியாத தூண். வெளிச்சம் மட்டும் போதுமா என்றால் நிச்சயமில்லை. அடுத்த மிக முக்கியமான ரகசியம் காற்றின் ஓட்டம். இயற்கையில் செடிகள் லேசான காற்றை எதிர்கொண்டுதான் வளர்கின்றன. இந்த காற்று அவற்றின் தண்டுகளை மெதுவாக அசைத்து ஒருவித உடற்பயிற்சியை கொடுக்கிறது. இதனால் தண்டுகள் தங்களை வலிமையாக்கிக் கொள்ள தடிமனாக வளர்கின்றன. ஆனால் வீட்டிற்குள் வளர்க்கும்போது இந்த இயற்கையான காற்று கிடைப்பதில்லை. இதனால்தான் தண்டுகள் மெலிந்து பலவீனமாக இருக்கின்றன. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மிகவும் எளிது. ஒரு சிறிய டேபிள் ஃபேன் மிகக் குறைந்த வேகத்தில் உங்கள் நாற்றுக்கள் இருக்கும் இடத்திற்கு ஏடுருகேயே வைத்துவிடுங்கள். அது மெதுவாக அசைந்து ஆசிலேட் லேசான காற்றை நாற்றுக்கள் மீது படும்படி செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 மணி நேரம் இப்படிச் செய்தால் போதும். அந்த லேசான அசைவு தண்டுகளை உறுதியாக்கி செடி நீண்டு போவதைத் தடுக்கும் ஒரு அற்புதமான தந்திரம். இது செடிகளின் தண்டுகளை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் பூஞ்சை நோய்கள் வராமல் தடுக்கவும் உதவுகிறது. இந்த காற்றின் பங்கு பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நீங்கள் ஃபேன் போடும்போது செடியின் தண்டு லேசாக அசைகிறது அல்லவா? அப்போது தண்டுக்குள் இருக்கும் செல்கள், நாம் ஒரு நிலையற்ற சூழலில் இருக்கிறோம், நம்மை நாமே பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு சமிக்ஞையை அனுப்பும். அதன் விளைவாக தண்டு பகுதி தடிமனாகவும் செல்லுலோஸ் மற்றும் லிக்னின் போன்ற வலுவான பொருட்களை அதிகமாக உற்பத்தி செய்யவும் தொடங்கும். இது HRIET, நாம் ஜிம்மிற்குச் சென்று உடற்பயிற்சி செய்வது போலத்தான். எப்படி பளு தூக்கினால் நமது தசைகள் வலுப்பெறுகின்றனவோ அதேபோல இந்த லேசான காற்றுத் தொந்தரவு செடியின் தண்டுகளை வலுப்படுத்துகிறது. ஆனால் ஒரு எச்சரிக்கை, ஃபேனை அதிக வேகத்தில் வைக்கக்கூடாது. அது நாற்றுக்களை உடைத்துவிடும் அல்லது மண்ணை மிக வேகமாக உலர வைத்துவிடும். மிதமான மென்மையான காற்று, அதுதான் மந்திரம். இந்த எளிய விஷயத்தைச் செய்வதன் மூலம் உங்கள் நாற்றுக்கள் வெளியில் நடப்படும்போது உண்மையான காற்றையும் மழையையும் தாங்கும் சக்தி பெறும். அடுத்ததாக நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு தண்ணீர் ஊற்றும் முறையில் இருக்கிறது. குறிப்பாக அளவுக்கு அதிகமாக தண்ணீர் ஊற்றுவது. நாற்றுக்கள் சிறியதாக இருப்பதால் அவற்றுக்கு மிகக் குறைந்த அளவே தண்ணீர் தேவை. மண் எப்போதும் ஈரமாகவே இருந்தால் வேர்களுக்கு காற்று கிடைக்காது. இதனால் வேர்கள் அழுகி செடியின் வளர்ச்சி பாதிக்கப்படும். தண்டுப்பகுதி நீண்டு வளர இதுவும் ஒரு முக்கிய காரணம். சரியான முறை என்னவென்றால், மண்ணின் மீள் பகுதி காய்ந்த பிறகு மட்டுமே தண்ணீர் ஊற்ற வேண்டும். உங்கள் விரலை ஒரு அங்குல ஆழத்திற்கு மண்ணில் விட்டு பாருங்கள். விரலில் மண் ஒட்டவில்லை என்றால் தண்ணீர் ஊற்றும் நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம். மேலும் தண்ணீரைச் செடியின் மீது, குறிப்பாக இலைகள் மற்றும் தண்டுகளின் மீது தெளிப்பதைத் தவிர்க்க வேண்டும். இது பூஞ்சை நோய்களுக்கு வழிவகுக்கும். வேர்களுக்கு மட்டும் நேரடியாக தண்ணீர் ஊற்றுவது சிறந்தது. குறைவான தண்ணீரே சிறந்தது என்ற மந்திரத்தை நாற்றுப் பருவத்தில் நினைவில் கொள்ளுங்கள். தண்ணீர் ஊற்றுவதில் ஒரு சிறந்த நுட்பம் இருக்கிறது. அதற்கு பெயர் பாட்டம் வாட்டரிங் அல்லது அடியிலிருந்து நீர் பாய்ச்சுதல். இது நாற்றுக்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். உங்கள் நாற்று ட்ரேகளுக்கு அடியில் வடிகால் துளைகள் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த ட்ரேயை தண்ணீர் நிரப்பப்பட்ட ஒரு பெரிய தட்டையான பாத்திரத்தில் வைக்கவும். இப்போது நாற்று ட்ரேயில் உள்ள மண் கீழே உள்ள துளைகள் வழியாக தனக்கு தேவையான தண்ணீரை மெதுவாக உறிஞ்சிக் கொள்ளும்.
மண்ணின் மீள் பகுதி ஈரமாக மாறியதும் ட்ரேயை வெளியே எடுத்து அதிகப்படியான தண்ணீர் வடிந்து போகும் வரை காத்திருக்கவும். இந்த முறையில் பல நன்மைகள் உள்ளன. 1. மண் சமமாக ஈரமாகிறது. 2. வேர்கள் தண்ணீரை தேடி கீழ்நோக்கி வளரத் தூண்டப்படுகின்றன. இது ஒரு வலுவான வேர் அமைப்பை உருவாக்குகிறது. 3. இலைகள் மற்றும் தண்டுகள் ஈரமாகாமல் இருப்பதால் நோய் தொற்றுகள் தடுக்கப்படுகின்றன. இந்த முறை தண்டு நீண்டு போவதை தடுப்பதில் மறைமுகமாக ஒரு பெரிய பங்காற்றுகிறது. வெப்பநிலையும் ஒரு முக்கியமான காரணி. பெட்டூனியா நாற்றுகள் குட்டையாகவும் அடர்த்தியாகவும் வளர சற்று குளிர்ச்சியான வெப்பநிலை சிறந்தது. பகல் நேரத்தில் 18 முதல் 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உகந்தது. அதிக வெப்பம் இருந்தால் செடிகள் மிக வேகமாக வளர்ந்து நீண்டு போக வாய்ப்புள்ளது. உங்கள் நாற்றுக்கள் இருக்கும் அறையில் நல்ல காற்றோட்டம் இருப்பதை உறுதி செய்யுங்கள். வெப்பம் அதிகமாக இருக்கும் இடத்தில் அவற்றை வைக்க வேண்டாம். ஒருவேளை நீங்கள் குரோ லைட்ஸ் பயன்படுத்தினால் அவை வெளியிடும் வெப்பத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். LED விளக்குகள் பொதுவாக குறைந்த வெப்பத்தையே வெளியிடும். இது ஒரு கூடுதல் நன்மை. சரியான வெப்பநிலை செடியின் வளர்ச்சிதை மாற்றத்தை மெட்டாபாலிசம் சீராக வைத்து அது தேவையற்ற உயரத்தை எட்டுவதை தடுக்கிறது. எனவே உங்கள் நாற்றுக்களை ஒரு மிதமான குளிர்ச்சியான இடத்தில் வைத்து பராமரிப்பது மிக அவசியம். வெப்பநிலையில் ஒரு சிறிய ரகசியம் இருக்கிறது. பகல் நேர வெப்பநிலையை விட இரவு நேர வெப்பநிலை சில டிகிரிகள் குறைவாக இருப்பது செடியின் அடர்த்தியான வளர்ச்சிக்கு மிகவும் உதவும். இயற்கையிலும் அப்படித்தானே நடக்கிறது. பகலில் வெப்பமாகவும் இரவில் சற்று குளிராகவும் இருக்கும். இந்த வெப்பநிலை வேறுபாடு டெம்பரேச்சர் டிஃபரன்ஷியல் செடிகளுக்கு ஒரு சமிக்ஞையை கொடுக்கிறது. இது தண்டு நீள்வதை கட்டுப்படுத்தும் ஒரு ஹார்மோனை தூண்டுகிறது. உங்கள் நாற்றுக்கள் இருக்கும் அறையில் இரவு நேரத்தில் வெப்பநிலையை 2 முதல் 5 டிகிரி வரை குறைக்க முடிந்தால் அது ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக, பகலில் 20 டிகிரி இருந்தால் இரவில் 15 முதல் 18 டிகிரி வரை இருப்பது நல்லது. இது எப்போதும் சாத்தியமில்லை என்றாலும் முடிந்தவரை முயற்சிப்பது உங்கள் செடிகளின் அடர்த்திக்கு பெரிதும் உதவும். ஜன்னலை லேசாக திறந்து வைப்பது அல்லது ஃபேன் ஓட விடுவது கூட இரவு வெப்பநிலையை குறைக்க உதவும். இப்போது மண் கலவையை பற்றி பேசலாம். நாற்று பருவத்தில் செடிகளுக்கு அதிக சத்துக்கள் தேவையில்லை. விதையிலேயே அதற்கு தேவையான ஆரம்பகட்ட சக்தி இருக்கும். இந்த நிலையில் நாம் கவனம் செலுத்த வேண்டியது மண்ணின் வடிகால் திறனில், ட்ரெயினேஜ் தான். மண் கலவை மிகவும் இறுக்கமாகவோ களிமண் போலவோ இருந்தால் அது தண்ணீரை தேக்கி வைத்து வேர் அழுகலுக்கு வழிவகுக்கும். இது செடியை பலவீனமாக்கி நீண்டு வளரச் செய்துவிடும். நாற்றுக்களுக்கு என்றே விற்கப்படும் சீட் ஸ்டார்டிங் மிக்ஸ் பயன்படுத்துவது சிறந்தது. அல்லது நீங்களே ஒரு கலவையை தயாரிக்கலாம். தேங்காய் நார் கழிவு, கோகோ பீட், மண்புழு உரம், வர்மிகம்போஸ்ட் மற்றும் பெர்லைட் ஆகிய 3ஐயும் சம அளவில் கலந்தால் ஒரு உகந்த மண் கலவை தயாராகிவிடும். தேங்காய் நார் நீரை தக்க வைக்கும், மண்புழு உரம் லேசான சத்துக்களை கொடுக்கும், பெர்லைட் நல்ல காற்றோட்டத்தையும் வடிகால் வசதியையும் உறுதி செய்யும். இந்த இலகுவான மண் கலவை வேர்கள் எளிதாக பரவி ஆரோக்கியமாக வளர உதவும். நாற்றுக்களை வளர்க்க நீங்கள் பயன்படுத்தும் கொள்கலனின் அளவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆரம்பத்திலேயே மிகப்பெரிய தொட்டியில் விதைகளை போட்டால் அதிலுள்ள அதிகப்படியான மண் அதிக நேரம் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளும். இது வேர் அழுகல் மற்றும் பூஞ்சை நோய்களுக்கு வழிவகுக்கும். நாற்று பருவத்திற்கு சரி, நாற்று டீட்ரேக்கள், சீட்லிங் ட்ரேஸ் அல்லது சிறிய கப்களே போதுமானது. இவற்றில் மண் குறைவாக இருப்பதால் அது விரைவில் காய்ந்துவிடும். மேலும் நீங்கள் அடிக்கடி ஆனால் குறைந்த அளவில் தண்ணீர் ஊற்ற முடியும். இது வேர்களின் ஆரோக்கியத்திற்கு நல்லது. நாற்றுக்கள் வளர்ந்து அவற்றின் வேர்கள் வடிகால் துளைகள் வழியாக வெளியே வர ஆரம்பித்த பிறகு அவற்றை அடுத்த சைஸ் பெரிய தொட்டிக்கு மாற்றலாம். இந்த படிப்படியான மாற்றுதல் டிரான்ஸ்பிளான்டிங் செடியின் வளர்ச்சியை தூண்டி அதை வலிமையாக்கும். சிறிய கொள்கலனில் தொடங்குவது நீண்டு போகும் பிரச்சனையை கட்டுப்படுத்த ஒரு எளிய ஆனால் பயனுள்ள வழி. உரத்தை பற்றி பேசும் நேரம் வந்துவிட்டது. பலரும் செய்யும் ஒரு பொதுவான தவறு நாற்றுகள் முளைத்த உடனேயே அவற்றுக்கு உரம் கொடுக்கத் தொடங்குவது. இது முற்றிலும் தவறு. நாற்று பருவத்தில் அதிகப்படியான உரம், குறிப்பாக நைட்ரஜன் சத்து அதிகம் உள்ள உரம்
செடியை மிக வேகமாக வளரச் செய்து தண்டு நீண்டு பலவீனமாகிவிடும். முதல் 2 உண்மையான இலைகள் விதை இலைகள் அல்ல. வந்த பிறகுதான் நீங்கள் முதல் முறையாக உரம் கொடுக்க வேண்டும். அதுவும் பாக்கெட்டில் பரிந்துரைக்கப்பட்ட அளவில் 1/4 பங்கு அல்லது பாதி அளவு மட்டுமே கொடுக்க வேண்டும். அதாவது மிக மிக நீர்த்த உரக் கரைசலைத்தான் பயன்படுத்த வேண்டும். சமச்சீரான நீரில் கரையும் உரம், பேலன்ஸ்ட் வாட்டர் சாலுபிள் ஃபர்டிலைசர் இதற்கு ஏற்றது. வாரத்திற்கு ஒரு முறை இந்த நீர்த்த உரத்தை கொடுப்பது செடிக்குத் தேவையான குறைந்தபட்ச ஊட்டச்சத்தை அளித்து ஆரோக்கியமான ஆனால் கட்டுப்படுத்தப்பட்ட வளர்ச்சியை உறுதி செய்யும். ஒரு பொதுவான கட்டுக்கதையை இப்போது உடைப்போம். அதிக உரம் போட்டால் செடி வேகமாக பெரியதாக வளரும் என்று பலர் நினைக்கிறார்கள். இது நாற்றுப் பருவத்தில் மிகவும் தவறான ஒரு கருத்து. இதை ஒரு குழந்தைக்கு அளவுக்கு அதிகமாக சாப்பாடு ஊட்டுவதோடு ஒப்பிடலாம். அது குழந்தையின் ஆரோக்கியத்தை கெடுக்குமே தவிர நன்மை செய்யாது. நாற்றுக்களின் வேர் அமைப்பு இந்த நேரத்தில் மிகவும் மென்மையாக இருக்கும். அதிகப்படியான உரத்தில் உள்ள உப்புகள் இந்த மென்மையான வேர்களைச் சுட்டு பொசுக்கிவிடும். இதற்கு ஃபெர்டிலைசர் பர்ன் என்று பெயர். இதனால் செடியின் வளர்ச்சி முற்றிலுமாக நின்றுவிடும் அல்லது செடியே இறந்துவிடும். எனவே நினைவில் கொள்ளுங்கள், நாற்றுப் பருவத்தில் உரம் என்பது ஒரு துணை உணவு மட்டுமே, அதுவும் மிக குறைந்த அளவில். உங்கள் முக்கிய கவனம் வெளிச்சம், காற்று மற்றும் தண்ணீர் ஆகியவற்றில்தான் இருக்க வேண்டும். உரத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துங்கள், ஒருபோதும் அதை பயன்படுத்தாதீர்கள். இது ஒரு விசித்திரமான தந்திரமாகத் தோன்றலாம், ஆனால் இது மிகவும் பயனுள்ளது. அதற்கு பெயர் நாற்றுக்களை தடவிக் கொடுப்பது, பிரஷிங் த சீட்லிங்ஸ். தினமும் ஒரு சில நிமிடங்கள் உங்கள் கையை வைத்து நாற்றுக்களின் மேல் மெதுவாக முன்னும் பின்னுமாக தடவிக் கொடுக்க வேண்டும். இது ஃபேன் ஏற்படுத்தும் விளைவைப் போன்றதுதான். இந்த மென்மையான தொந்தரவு செடியின் தண்டு பகுதியை வலுப்படுத்த ஒரு சமிக்ஞையை அனுப்புகிறது. எத்திலீன் என்ற ஒரு வளர்ச்சி ஹார்மோனை இது வெளியிடுகிறது. இது தண்டு நீள்வதை குறைத்து அதன் தடிமனை அதிகரிக்க உதவுகிறது. ஒரு மெல்லிய காகித அட்டை அல்லது ஒரு குச்சியை பயன்படுத்தியும் இதைச் செய்யலாம். ஒரு நாளைக்கு 2 முறை 1 நிமிடம் இதைச் செய்தால் போதும். உங்கள் விரல் நுனியில் உங்கள் செடிகளின் வளர்ச்சியை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் என்பது ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? இந்த எளிய நுட்பம் உங்கள் நாற்றுக்களை உறுதியான, திடமான செடிகளாக மாற்றும். இப்போது நாம் ஒரு முக்கியமான கட்டத்திற்கு வருகிறோம். அதன் பெயர் கிள்ளிவிடுதல் அல்லது பிஞ்சிங். உங்கள் பெட்டூனியா நாற்று வளர்ந்து அதில் 5 அல்லது 6 உண்மையான இலைகள் வந்த பிறகு அதன் நுனிக் கொழுந்தை கிள்ளிவிட வேண்டும். உங்கள் விரல் நகங்களைப் பயன்படுத்தியோ அல்லது ஒரு சிறிய கத்தரிக்கோலைப் பயன்படுத்தியோ மீள் பகுதியில் உள்ள 2 சிறிய இலைகளுடன் கூடிய தண்டு நுனியை அகற்றிவிட வேண்டும். ஐயோ, கஷ்டப்பட்டு வளர்த்த செடியின் நுனியைக் கிள்ளுவதா என்று உங்களுக்குத் தோன்றலாம். ஆனால் இதுதான் உங்கள் செடியை ஒரு புதர் போல மாற்றப்போகும் மேஜிக். நுனியை கிள்ளும்போது செடியின் மேல் நோக்கிய வளர்ச்சி தற்காலிகமாக நின்றுவிடும். அதற்கு பதிலாக அதன் சக்தி கீழ் உள்ள இலைக்கணுக்களுக்குச் சென்று அங்கிருந்து புதிய பக்கக் கிளைகள் உருவாகத் தொடங்கும். இது ஒரு செடியை பல கிளைகள் கொண்ட செடியாக மாற்றுகிறது. இந்த பிஞ்சிங் முறையின் உளவியலை புரிந்து கொள்வது சுவாரஸ்யமானது. ஒவ்வொரு செடியின் நுனியிலும் ஆக்சின்ஸ் என்ற வளர்ச்சி ஹார்மோன்கள் அதிகமாக இருக்கும். இந்த ஹார்மோன்கள் தான் செடியை மேல் நோக்கி வளரச் சொல்கின்றன. மேலும் இவை பக்கவாட்டுக் கிளைகள் வளர்வதைத் தடுக்கும் ஒரு வேலையையும் செய்கின்றன. இதற்கு ஆப்பிக்கல் டாமினன்ஸ் என்று பெயர். நாம் எப்போது அந்த நுனியை கிள்ளி விடுகிறோமோ அந்த ஆதிக்க மனப்பான்மை கொண்ட ஹார்மோன்களை அகற்றி விடுகிறோம். அதன் பிறகு பக்கவாட்டில் இருக்கும் மொட்டுக்களுக்கு இனி நீங்கள் வளரலாம் என்ற சமிக்ஞை கிடைக்கிறது. இதன் விளைவாக ஒன்றுக்கு பதிலாக 2, 3 அல்லது 4 புதிய கிளைகள் வளர ஆரம்பிக்கும். இந்த புதிய கிளைகள் வளர்ந்து அவற்றில் சில இலைகள் வந்த பிறகு அவற்றின் நுனிகளையும் நீங்கள் கிள்ளிவிடலாம். இப்படி தொடர்ந்து செய்வதன் மூலம் உங்கள் பெட்டூனியா ஒரு பந்து போல அடர்த்தியான புதராக மாறிவிடும். அதிக கிளைகள் என்றால் அதிக பூக்கள் என்று அர்த்தம். உங்கள் நாற்றுக்கள் வீட்டிற்குள் ஆரோக்கியமாக வளர்ந்த பிறகு அவற்றை நேரடியாக வெளியே எடுத்து நட்டுவிடக்கூடாது. இது அவை சந்திக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். வீட்டிற்குள் இருக்கும் பாதுகாப்பான, கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் வளர்ந்த அவை வெளியில் உள்ள கடுமையான சூரிய ஒளி, காற்று மற்றும் வெப்பநிலை மாற்றங்களை தாங்காது. எனவே
அவற்றை படிப்படியாக வெளி உலகத்திற்கு பழக்கப்படுத்த வேண்டும். இந்த செயல்முறைக்கு ஹார்டனிங் ஆஃப் என்று பெயர். முதல் நாள் 1 மணி நேரம் மட்டும் நிழலான இடத்தில் வெளியே வைக்கவும். அடுத்த நாள் 2 மணி நேரம். இப்படியே ஒவ்வொரு நாளும் நேரத்தை அதிகரித்து லேசான காலை வெயிலிலும் காட்ட ஆரம்பிக்க வேண்டும். இந்த செயல்முறையை முடிக்க 1 முதல் 2 வாரங்களாகும். இது உங்கள் செடிகளை மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வெளிப்புறச் சூழலுக்கு தயார்படுத்தும் ஒரு முக்கியமான பயிற்சி. இந்த ஹார்டனிங் ஆஃப் செயல்முறையை தவிர்ப்பதால் என்ன நடக்கும்? உங்கள் செடிகள் எவ்வளவுதான் வீட்டிற்குள் வலிமையாக வளர்ந்திருந்தாலும் திடீரென அவற்றை வெளியில் வைக்கும்போது அவற்றின் இலைகள் சூரிய வெப்பத்தால் வெந்துவிடும். சன்பர்ன். காற்றின் வேகத்தில் மெல்லிய தண்டுகள் உடைந்துவிடும். வெப்பநிலை மாற்றத்தால் செடி ஒருவித அதிர்ச்சிக்குள்ளாகி அதன் வளர்ச்சி நின்றுவிடும். பலவீனமான நீண்டு வளர்ந்த நாற்றுக்கள் இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல் இறந்து போகவும் வாய்ப்புள்ளது. எனவே பொறுமை மிக அவசியம். நீங்கள் இவ்வளவு நாட்கள் கஷ்டப்பட்டு வளர்த்த நாற்றுக்களை இந்த ஒரு கடைசி முக்கியமான படியை தவிர்ப்பதன் மூலம் வீணாக்கி விடாதீர்கள். இந்த படிப்படியான பழக்கப்படுத்துதல் உங்கள் செடிகள் புதிய இடத்தில் வெற்றிகரமாக நிலைத்து செழித்து வளர்வதை உறுதி செய்யும். இது உங்கள் உழைப்புக்கான இறுதி முத்திரை. எனவே சுருக்கமாகச் சொன்னால், பெட்டூனியா நாற்றுக்கள் நீண்டு வளராமல் குட்டையாகவும் அடர்த்தியாகவும் வலிமையாகவும் வளர ஒரு பொன் முக்கோண விதி இருக்கிறது. அந்த முக்கோணத்தின் 3 பக்கங்கள்: 1 மிக அதிகப்படியான வெளிச்சம் குரோலைட்ஸ் மூலம், 2 லேசான காற்றின் ஓட்டம் ஃபேன் மூலம், 3 சரியான நீர்ப்பாசனம் தேவைப்படும்போது மட்டும் அடியிலிருந்து ஊற்றுவது. இந்த 3ஐயும் நீங்கள் சரியாகச் செய்துவிட்டால் உங்கள் நாற்றுக்கள் நீண்டு வளரும் என்ற பேச்சுக்கே இடமிருக்காது. வெப்பநிலை, மண் கலவை, உரம் மற்றும் பிஞ்சிங் போன்றவை இந்த அடித்தளத்தை மேலும் வலுப்படுத்தும் துணை காரணிகள். இது ஒரே ஒரு ரகசியம் அல்ல, மாறாக ஒன்றோடு ஒன்று இணைந்த பல சிறிய ரகசியங்களின் தொகுப்பு. இந்த அறிவியலை புரிந்து கொண்டு செயல்பட்டால் நீங்களும் ஒரு நிபுணரைப் போல அற்புதமான பெட்டூனியா நாற்றுக்களை உருவாக்க முடியும். நண்பர்களே, பார்த்தீர்களா? உங்கள் பெட்டூனியா நாற்றுக்கள் குச்சி போல நீண்டு வளர்வதற்கு பின்னால் இருக்கும் அறிவியலையும் அதை தடுப்பதற்கான எளிய ஆனால் சக்தி வாய்ந்த வழிகளையும் இன்று விரிவாக பார்த்தோம். இது ஏதோ ஒரு மந்திரம் அல்ல. செடியின் தேவைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ற சூழலை உருவாக்குவதுதான் உண்மையான தோட்டக்கலை. அதிக வெளிச்சம், லேசான காற்று மற்றும் சரியான தண்ணீர், இந்த 3ஐயும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் செடிகள் நிச்சயம் உங்களை ஏமாற்றாது. அவை குட்டையாக, அடர்த்தியாக, நூற்றுக்கணக்கான பூக்களுடன் உங்கள் தோட்டத்தை அலங்கரிக்கும். இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த உழைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். அப்போதுதான் நாங்கள் வெளியிடும் புதிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். இப்போது உங்களுக்கான கேள்வி: பெட்டூனியா வளர்ப்பில் நீங்கள் சந்திக்கும் மிகப்பெரிய சவால் என்ன? உங்கள் அனுபவங்களை கீழே கமெண்டில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.